முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிஜிடிஆர்பி டிஎன்பிஎஸ்சி வெற்றி படிக்கட்டு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சேனலில் பிஜிடிஆர்பி காமர்ஸ் யூனிட் 1ல் வந்து 4th டாபிக் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ். அதில் வந்து ஏற்கனவே வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம். இன்றைக்கி அதில் இருக்கக்கூடிய மிச்சம் 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் அப்படிங்கிறதுல போனீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி காமர்ஸ் 2026 அப்படின்னு சொல்லி தனியாகவே வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டருக்குள்ளே எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணிக்கிட்டு வர்றோம். நீங்கள் தொடர்ந்து வந்து நம்ம சேனலை பயன்படுத்தி பயனடைமாறு கேட்டுக்கொண்டு இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி நம்ம அடுத்த 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். 351வது கொஸ்டின்லேருந்து 400வது கொஸ்டின் வரையும் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸ் ஆஃப் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஸ்னஸ் அதிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 351வது கொஸ்டின், which of the following best represents a business responsibility towards employees beyond payment of wages? ஊதியம் வழங்குறதுக்கு அப்பாற்பட்டு பணியாளர்கள் வந்து பணியாளர்களிடம் வணிகத்தின் பொறுப்பை சிறப்பாக வெளிப்படுத்துறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஊதியம் வழங்குறதுக்கு அப்பாற்பட்டு பணியாளர்களிடம் வணிகத்தின் பொறுப்பு வந்து சிறப்பாக வெளிப்படுத்துவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, மேக்ஸிமைசிங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வித்தவுட் ரெஸ்ட், ஓய்வே இல்லாமல் பணி நேரத்தை அதிகப்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி, ப்ரொவைடிங் சேஃப் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், ட்ரைனிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் டெவலப்மெண்ட், பாதுகாப்பான பணிச்சூழல் அதோட பயிற்சி மற்றும் வளர்ச்சி வாய்ப்பை வந்து வழங்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி, ரெஸ்ட்ரிக்டிங் எம்ப்ளாயி கம்யூனிகேஷன், பணியாளர் தொடர்பை வந்து கட்டுப்படுத்துறது. டி, இக்னோரிங் எம்ப்ளாயி கிரிவன்சஸ், பணியாளர் குறைகளை வந்து புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ப்ரொவைடிங் சேஃப் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், ட்ரைனிங் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் டெவலப்மெண்ட், அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 352வது கொஸ்டின், which of the following is a responsible practice concerning consumer information? நுகர்வோர் தகவல் தொடர்பான பொறுப்பு வந்து பொறுப்பான நடைமுறை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நுகர்வோர் தகவல் தொடர்பான பொறுப்பான நடைமுறை வந்து எது நாளில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் ஏ, ப்ரொவைடிங் கிளியர் அண்ட் ட்ரூத்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அபவுட் ப்ராடக்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், பொருளோட பண்புகள் குறித்து ஒரு தெளிவான மற்றும் உண்மையான தகவல் வழங்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி, கைடிங் இம்பார்ட்டன்ட் லிமிட்டேஷன்ஸ், முக்கியமான வரம்புகளை வந்து மறைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி, யூசிங் ஆம்பிஷன்ஸ் கிளைம்ஸ் டெலிபரேட்லி, வேணும்னே ஒரு தெளிவற்ற கூற்றை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி, எக்ஸாக்ரேட்டிங் ப்ராடக்ட் பெனிஃபிட்ஸ் வித்தவுட் எவிடன்ஸ், ஒரு ஆதரவு இல்லாமல் பொருளோட நன்மையை வந்து மிகைப்படுத்தி கூறுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ப்ரொவைடிங் கிளியர் அண்ட் ட்ரூத்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அபவுட் ப்ராடக்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 253வது கொஸ்டின், அசர்டைன் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசர்டைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபேர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கேன் கான்ட்ரிபியூட் டு ஆர்கனைசேஷனல் எஃபெக்டிவ்னஸ், பணியாளரை வந்து நியாயமாக நடத்துறது ஒரு நிறுவனத்தோட செயல்திறனுக்கு முக்கியமான பங்களிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன், ஃபேர் ட்ரீட்மெண்ட் கேன் இம்ப்ரூவ் மொரேல் கமிட்மெண்ட் அண்டு கோஆப்ரேஷன், நியாயமான அணுகுமுறை ஏன்னா எப்பயுமே பணியாளரோட மன உற்சாகத்தையும் அவங்களோட அர்ப்பணிப்பு மற்றும் அவங்களோட ஒத்துழைப்பை வந்து மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ்,
கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. சி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். டி ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்து 254வது கொஸ்டின். விச் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் மோஸ்ட் டைரக்ட்லி அசோசியேட்டட் வித் மெயின்டைனிங் அக்யூரேட் புக்ஸ் அண்ட் சப்மிட்டிங் ரெக்வயர்டு ஸ்டேச்சுட்டரி இன்ஃபர்மேஷன். ஒரு துல்லியமான கணக்கு பதிவுகளை பராமரிக்கிறதோட அவங்களுக்கு தேவையான சட்டப்பூர்வ தகவல்களையும் சமர்ப்பிக்கிறதுக்கு நேரடி தொடர்புடைய பொறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிலான்த்ரோபிக் ரெஸ்பான்சிபிலிட்டி, தொண்டு சார்ந்த பொறுப்பு. பி லீகல் அண்டு ரெகுலேட்டரி ரெஸ்பான்சிபிலிட்டி, சட்டம் மற்றும் ஒழுங்குமுறை பொறுப்பு. சி என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்லி, சுற்றுச்சூழல் பொறுப்பு மட்டும். டி ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் காம்படேட்டர்ஸ், போட்டியாளர்களுக்கான பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி லீகல் அண்டு ரெகுலேட்டரி ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 255வது கொஸ்டின். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சுற்றுச்சூழல் பொறுப்பு தொடர்பான கூற்று எதெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் கேன் ரெடியூஸ் வேஸ்ட் த்ரூ எஃபிஷியன்ட் ப்ரொடக்ஷன். ஒரு திறமையான உற்பத்தி மூலம் வணிகத்தோட கழிவுகளை குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டு எனர்ஜி கன்சர்வேஷன் கேன் பி பார்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆற்றல் சேமிப்பு அப்படிங்கிறது சுற்றுச்சூழல் பொறுப்போட ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு பொல்யூஷன் ப்ரிவென்ஷன் மே ப்ரொடெக்ட் கம்யூனிட்டி இன்ட்ரெஸ்ட். ஒரு மாசு கட்டுப்பாட்டை தடுப்பது சமூகத்தோட நலனை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெக்யர்ஸ் இக்னோரிங் ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி. சுற்றுச்சூழல் பொறுப்பு அப்படிங்கிறது உற்பத்தி திறனை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ 1, 2 and 3 only, B 1 and 4 only, C 2 and 4 only, D 1, 2, 3 and 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2 and 3 only. அடுத்து 356வது கொஸ்டின். A business refuses to exploit a legal loophole that would allow it mislead consumers. This decision primarily reflects அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நுகர்வோரை தவறாக வழிநடத்த அனுமதிக்கக்கூடிய சட்ட ஓட்டையை பயன்படுத்துகிற ஒரு வணிக நிறுவனம் அந்த சட்ட ஓட்டையை பயன்படுத்த மறுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நுகர்வோரை தவறாக வழி நடத்துறதுக்கு அனுமதிக்கிற சட்ட ஓட்டையை ஒரு வணிக நிறுவனம் பயன்படுத்த மறுக்கிறாங்க. இந்த முடிவு முதன்மையாக எதை பிரதிபலிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன், சந்தை விரிவாக்கம். பி எக்கனாமிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அலோன், பொருளாதார பொறுப்பு மட்டும். சி எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நெறிமுறை பொறுப்பு. டி ப்ரொடக்ஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி, உற்பத்தி பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 357வது கொஸ்டின். மேட்ச் தி ஃபாலோயிங். லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ஓட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் 1ல் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி கொடுத்துருக்காங்க, செகண்ட் கன்சியூமர்ஸ் கொடுத்துருக்காங்க, தேர்டு கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோர்த்து கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2ல் ஃபர்ஸ்ட் டைம்லி பேமெண்ட், செகண்ட் சேஃப் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ், தேர்டு குவாலிட்டி அண்டு சேஃப்டி, ஃபோர்த்து சோசியல் டெவலப்மெண்ட். இதில் எம்ப்ளாயி அப்படிங்கிறவருக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா சேஃப் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கிடைக்கணும். கன்சியூமரை பொறுத்தளவு குவாலிட்டி அண்டு சேஃப்டி முக்கியம். கிரெடிட்டார்ஸை பொறுத்தளவு டைம்லி பேமெண்ட்டு, கம்யூனிட்டியை பொறுத்தளவு சோசியல் டெவலப்மெண்ட். ஸோ இதுக்கான ஆப்ஷன் பி
2 3 1 4 அந்த ஆர்டர் தான் கரெக்டான ஆர்டர். அடுத்து 358வது கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பெஸ்ட் ரெப்ரசன்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் தி கவர்மெண்ட்? அரசாங்கத்திடம் வணிகத்தின் பொறுப்பை சிறப்பாக வெளிப்படுத்துவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரசாங்கத்துக்கிட்ட வணிகத்தோட பொறுப்பை சிறப்பாக வெளிப்படுத்துறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, அவாய்டிங் ஆல் ரெகுலேட்டரி இன்டராக்ஷன், எல்லா ஒழுங்குமுறை தொடர்பையும் தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி, கேன்சலிங் டாக்ஸபிள் இன்கம், வரி விதிக்கத்தக்க வருமானத்தை வந்து மறைக்கிறது. சி, கம்ப்ளையிங் வித் லாஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் லெஜிஸ்டிமேட் டேக்ஸ் ஆப்ளிகேஷன்ஸ், சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு உரிய வரி கடமையை வந்து நிறைவேற்றுறது. டி வந்து ப்ரொவைடிங் ஃபால்ஸ் ஸ்டாச்சுட்டரி இன்ஃபர்மேஷன், தவறான சட்டப்பூர்வ தகவலை வந்து வழங்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஆன்சர் சி, கம்ப்ளையிங் வித் லாஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட் லெஜிஸ்டிமேட் டேக்ஸ் ஆப்ளிகேஷன்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 359வது கொஸ்டின், அசர்டைன் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசர்டைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கன்சியூமர் கம்ப்ளைண்ட்ஸ் கேன் ப்ரொவைட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஃபார் இம்ப்ரூவிங் பிஸ்னஸ் ப்ராக்டிஸ். நுகர்வோரை பொறுத்தளவு புகார்கள் வந்து வணிக நடைமுறையை மேம்படுத்த ஒரு பயனுள்ள தகவலை வந்து வழங்கலாம். நுகர்வோரை பொறுத்தளவு புகார் வழங்குறது அப்படிங்கிறது ஒரு வணிக நடைமுறையை வந்து மேம்படுத்துறதுக்கு ஒரு பயனுள்ள தகவலை வந்து வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கேன் ரிவீல் டெஃபிஷியன்சி இன் ப்ராடக்ட்ஸ், சர்வீசஸ் ஆர் கம்யூனிகேஷன். புகார்கள் அப்படிங்கிறது பொருட்களோட சேவைகளிலேயோ அல்லது அவங்களோட தகவல் தொடர்புலேயோ உள்ள குறைபாடை வந்து வெளிப்படுத்துறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். பி, ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ், கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. சி, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. டி, ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ, கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்து 360வது கொஸ்டின், which action demonstrates responsible handling of consumer complaints? நுகர்வோர் வந்து புகார்களை பொறுப்போட கையாள்வதை வெளிப்படுத்தும் செயல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, இக்னோரிங் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப்டர் ரிசீவிங் பேமெண்ட்ஸ், பணம் வாங்கினதுக்கப்புறம் புகார்களை வந்து புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி, ப்ரொவைடிங் எ ஃபேர் கிரீவன்ஸ் ரீட்ரஸல் மெக்கானிசம், நியாயமான ஒரு குறைதீர் முறை மூலமாக வழங்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. சி, பிளேமிங் எவ்வொரு கஸ்டமர், ஒவ்வொரு வாடிக்கையாளரையுமே குற்றம் சாட்டுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி, ரிமூவிங் கம்ப்ளைண்ட் சேனல்ஸ், புகார் தெரிவிக்கக்கூடிய வழியவே வந்து நீக்கிடுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, ப்ரொவைடிங் எ ஃபேர் கிரீவன்ஸ் ரீட்ரஸல் மெக்கானிசம் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 361வது கொஸ்டின், எ கம்பெனி இன்ட்ரடியூசஸ் எ confidential mechanism through which employees can report unethical practice without fear of retaliation. which principle is most clearly reflected அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிறுவனம் வந்து பழிவாங்கப்படுவோம் அப்படிங்கிற அச்சமே இல்லாமல் பணியாளர்களோட நெறியற்ற நடைமுறையை வந்து தெரிவிக்கிறதுக்கு ரகசிய முறையை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஒரு நிறுவனம் வந்து அந்த பணியாளர் மூலமாக பழிவாங்கப்படுவோம் அப்படிங்கிற அச்சம் இல்லாமல் அவங்களோட நெறியற்ற நடைமுறையை வந்து ஒரு ரகசிய முறை மூலமாக அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் எந்த கொள்கை தெளிவாக வெளிப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, எம்ப்ளாயி வாய்ஸ் அண்டு எத்திக்கல் அக்கௌண்டபிலிட்டி, பணியாளர் கருத்துரிமை மற்றும் நெறிமுறை பொறுப்புணர்வு. பி, மார்க்கெட் மோனோபோலி, சந்தை ஏகபோகம். சி, கன்சியூமர் செக்மெண்டேஷன், நுகர்வோர் பிரிவாக்கம்.
டி ப்ரொடக்ஷன் ஸ்பெஷலைசேஷன், உற்பத்தி சிறப்பாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எம்ப்ளாயி வாய்ஸ் அண்டு எத்திக்கல் அக்கௌண்டபிலிட்டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 262வது கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் காம்படிட்டர்ஸ்? ஒரு போட்டியாளர்களிடம் வணிகத்தின் பொறுப்புக்கான எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, செப்பரேட்டிங் ஃபால்ஸ் ரிமோர்ஸ், அதாவது ஒரு தவறான வதந்தியை வந்து பரப்புறது. ரிமம்பர்ஸ்னா பரப்புறது அப்படின்னு சொல்கிறாங்க, வதந்தியை வந்து பரப்புகிறாங்க. பி, ஸ்டீலிங் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன், ஒரு ரகசிய தகவலை வந்து திருடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. சி, என்கேஜிங் இன் ஃபேர் காம்படிஷன், ஒரு நியாயமான போட்டியில் ஈடுபடுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி வந்து இன்டென்ஸ்லி டேமேஜிங் காம்படிட்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி, ஒரு போட்டியாளரோட சொத்தை வந்து வேணும்னே வந்து சேதப்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, என்கேஜிங் இன் ஃபேர் காம்படிஷன், ஒரு நியாயமான போட்டியில் ஈடுபடுறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 263வது கொஸ்டின், விச் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ரெகார்டிங் ரெஸ்பான்சிபிள் பிஸ்னஸ் பிஹேவியர்? ஒரு பொறுப்பான வணிக நடத்தை தொடர்பான சரியான கூற்று வந்து எதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து இட் கேன் இம்ப்ரூவ் ஸ்டாக் ஹோல்டர் ட்ரஸ்ட், இது வந்து ஒரு பங்குதாரரோட நம்பிக்கையை வந்து மேம்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து இட் மே ஸ்ட்ரென்தன் கார்பரேட் ரெப்புடேஷன், இது வந்து நிறுவனத்தோட நற்பெயரை வந்து வலுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் வந்து இட் கேன் சப்போர்ட் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப், இது வந்து ஒரு நீண்ட கால உறவை வந்து ஆதரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஆல்வேஸ் கேரண்டீஸ் இம்மீடியட் ஹையர் ப்ராஃபிட்ஸ், இது வந்து எப்போதுமே ஒரு உடனடியில் அதிக லாபத்தை வந்து உறுதி செய்து, ஒரு அதிக லாபத்தை வந்து உடனடியாக வந்து உறுதி செய்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1, 2 and 3 ஒன்லி, பி 1 and 4 ஒன்லி, பி 2, 3 and 4 ஒன்லி, சி டி வந்து 1, 2, 3 and 4. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2 and 3 ஒன்லி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 264வது கொஸ்டின், which situation best illustrates a conflict between shareholder interest and broader stakeholder interest? பங்குதாரரோட நலனுக்கும் ஒரு பரந்த பங்குதாரர் நலனுக்கு இடையிலான முரண்பாட்டை சிறப்பாக விளக்கக்கூடிய சூழ்நிலை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, a firm reduces pollution with pollution while improving efficiency, ஒரு நிறுவனம் வந்து அவங்களோட செயல்திறனை மேம்படுத்துறது மூலமாக மாசு கட்டுப்பாட்டை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி, a firm considers employee safety before making a production decision, உற்பத்தி முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிறுவனம் அவங்களோட பணியாளரோட பாதுகாப்பை வந்து கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சி வந்து a firm considers customer complaints before redressing a product, ஒரு பொருளை வந்து மறு வடிவமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிறுவனம் வந்து அவங்களோட வாடிக்கையாளர் புகார்களை வந்து கருத்தில் எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டி வந்து ஓனர்ஸ் டிமாண்ட் இமீடியட் காஸ்ட் ரிடக்ஷன்ஸ் தட் would sustainably weaken employee safety, பணியாளரோட பாதுகாப்பை வந்து குறைக்கிறதுக்கு உடனடியாக குறைக்க ஆகக்கூடிய செலவை வந்து குறைக்கிறது உரிமையாளரோட ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஓனர்ஸ் டிமாண்ட் இமீடியட் காஸ்ட் ரிடக்ஷன்ஸ் தட் வுட் சஸ்டைனபிளி வீக்கன் எம்ப்ளாயி சேஃப்டி, இதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 265வது கொஸ்டின், அசர்டைன் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசர்டைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி நீடு நாட் ஆல்வேஸ் பி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், சமூக பொறுப்பும் லாபத்தன்மையும் எப்பயுமே வந்து ஒன்றுக்கொன்று முரணானவை அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் வந்து ரெஸ்பான்சிபிள் ப்ராக்டிஸ்
can sometimes reduce waste, improve reputation and strengthen customer loyalty. ஒரு பொறுப்பான நடைமுறைகள் அப்படிங்கிறது சில சமயத்தில் பொருள் வீணாக்கத்தை குறைச்சி அவங்களோட நற்பெயரை மேம்படுத்தி வாடிக்கையாளர் விசுவாசத்தை வழிப்படுத்த உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஆப்ஷன் ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். சி ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. டி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 366வது கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் taxable பிஹேவியர். ஒரு பொறுப்பான வரி நடத்தை அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டெலிபரேட்லி கேன்சலிங் taxable transactions. வரி விதிக்கத்தக்க பரிவர்த்தனை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வேணும்னே மறைக்கணும் அப்படின்னு இருக்காங்க. பி மெயின்டைனிங் அக்யூரேட் ரெக்கார்ட்ஸ் அண்டு மீட்டிங் லெஜிஸ்டிமேட் டேக்ஸ் ஆப்ளிகேஷன். ஒரு துல்லியமான பதிவுகளை பராமரித்து உரிய வரி கடமையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறாங்க. சி கிரியேட்டிங் ஃபால்ஸ் இன்வாய்சஸ். போலி விலைப்பட்டியலை உருவாக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. டி மிஸ் ரிப்போர்ட்டிங் பிஸ்னஸ் இன்கம். வணிக வருமானத்தை தவறாக பதிவு செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி மெயின்டைனிங் அக்யூரேட் ரெக்கார்ட்ஸ் அண்டு மீட்டிங் லெஜிஸ்டிமேட் டேக்ஸ் ஆப்ளிகேஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 368வது கொஸ்டின். விச் ப்ராக்டிஸ் பெஸ்ட் ரிஃப்ளெக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் எம்ப்ளாயீஸ் டூரிங் ஆர்கனைசேஷனல் ரெஸ்ட்ரிக்டிங். ஒரு நிறுவனம் நிறுவனத்தை மறுசீரமைக்கும் போது பணியாளர்களுக்கான பொறுப்பை சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடிய நடைமுறை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ப்ரொவைடிங் அப்ராப்ரியேட் கம்யூனிகேஷன் அண்டு ஃபேர் ட்ரீட்மெண்ட். ஒரு முறையான தகவல் தொடர்பு மற்றும் ஒரு நியாயமான அணுகுமுறையை வழங்கணும் அந்த நேரத்தில் அப்படிங்கிறாங்க. பி கேன்சலிங் ஆல் இன்ஃபர்மேஷன் அன்டில் தி லாஸ்ட் மூமெண்ட். கடைசி நேரம் வர அவங்களோட எல்லா தகவல்களையும் மறைச்சிடுறாங்க அப்படிங்கிறாங்க. சி இக்னோரிங் எம்ப்ளாயி கன்சர்ன்ஸ். பணியாளரோட கவலையை அவங்க கண்டு கொள்வது கிடையாது, புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. டி மேக்கிங் ஆர்பிட்டரி டெசிஷன்ஸ் வித்தவுட் எக்ஸ்பிளனேஷன். விளக்கமே இல்லாமல் அவங்க தன்னிச்சையாகவே முடிவெடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காம அவங்க ஓன் டெசிஷன்ஸ் எடுக்கிறது அந்த இடத்துல கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ப்ரொவைடிங் அப்ராப்ரியேட் கம்யூனிகேஷன் அண்டு ஃபேர் ட்ரீட்மெண்ட். ஒரு முறையான தகவல் தொடர்பு கொடுக்கணும், அதே சமயத்தில் ஒரு நியாயமான அணுகுமுறையை அந்த இடத்துல வழங்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 369வது கொஸ்டின். A business consult local residents before establishing a faculty that may affect the surrounding community. This most directly reflects. அதாவது அவங்க வணிகத்தை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தை பாதிக்கக்கூடிய ஒரு வசதியை நிறுவுறதுக்கு முன்னாடி அந்த வணிக நிறுவனம் அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு ஆலோசனை நடத்துகிறாங்க. இது எதோட நேரடியான தொடர்பை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சோசியல் ஸ்டேக் ஹோல்டர் என்கேஜ்மெண்ட். சமூக பங்குதாரர் ஈடுபாடு. பி பிரைஸ் டிஸ்கிரிமினேஷன். விலை பாகுபாடு. சி மார்க்கெட் வித்ட்ராயல். சந்தையிலிருந்து விலகுதல். டி ஃபினான்சியல் ஸ்பெகுலேஷன். நிதி ஊக நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோசியல் ஸ்டேக் ஹோல்டர் என்கேஜ்மெண்ட் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 370வது கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் ரீசன் ஃபார் ட்ரீட்டிங்
environmental responsibility as a strategic business concern rather than merely a compliance issue. ஒரு சுற்றுச்சூழல் பொறுப்பு வெறும் சட்ட இணக்க பிரச்சனையாக மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு வணிக கருத்தாக கருதுவதற்கான வலுவான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு சுற்றுச்சூழல் பொறுப்பு அப்படிங்கிறது வெறும் சட்ட இணக்க பிரச்சனையாக மட்டும் இல்லாமல் ஒரு வணிகத்தோட கருத்தாக கருதுறதுக்கு வலுவான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் கேன் அஃபெக்ட் காஸ்ட், ரெப்புடேஷன், ஸ்டேக் ஹோல்டர் எக்ஸ்பெக்டேஷன் அண்டு லாங் டேர்ம் ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி. ஒரு சுற்றுச்சூழல் செயல்திறன் அப்படிங்கிறது அதில் செயல்திறன் செலவுகள் அப்படிங்கிறது நற்பெயர், பங்குதாரரோட எதிர்பார்ப்பு, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நீண்டகால வள கிடைப்பை வந்து பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி, என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் ஹாவ் நோ எஃபெக்ட் ஆன் பிஸ்னஸ். சுற்றுச்சூழல் பிரச்சனை அப்படிங்கிறது வணிகத்தை எந்த விதத்திலையும் பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி வந்து என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி எலிமினேட்ஸ் காம்படிஷன். சுற்றுச்சூழல் பொறுப்பு அப்படிங்கிறது சந்தையிலிருந்து போட்டியை வந்து நீக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி, என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி கன்சர்ன்ஸ் ஒன்லி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். சுற்றுச்சூழல் பொறுப்பு அப்படிங்கிறது அரசு துறையில் மட்டும்தான் வந்து இருக்குது, மற்றபடி எந்த ஒரு வணிக நிறுவனத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, என்விரான்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் கேன் அஃபெக்ட் காஸ்ட், ரெப்புடேஷன், ஸ்டேக் ஹோல்டர் எக்ஸ்பெக்டேஷன் அண்டு லாங் டேர்ம் ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 371வது கொஸ்டின், அசர்டைன் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசர்டைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டாக் ஹோல்டர் டயலாக் கேன் ஹெல்ப் பிஸ்னஸ் ஐடென்டிஃபை சோசியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பங்குதாரரோட உரையாடல் அப்படிங்கிறது சமூக எதிர்பார்ப்புகளை வணிகத்துக்கு அடையாளம் காண உதவுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரீசன், டிஃப்ரெண்ட் ஸ்டாக் ஹோல்டர் குரூப்ஸ் மே எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் டெசிஷன்ஸ். வணிக முடிவுகளால் ஒவ்வொரு பங்குதாரர் வேறு வேறு மாதிரியான பங்குதாரர் இருப்பாங்க. அந்த பங்குதாரர் குழுக்கள் வந்து வேறு விளைவுகளை வந்து எதிர்கொள்கிறாங்க. ஒரே மாதிரியான விளைவை எதிர்கொள்ளாமல் ஒவ்வொரு பங்குதாரரும் வேறு வேறமான விளைவுகளை வந்து எதிர்கொள்கிறாங்க இதனால அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். பி, ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. சி, both A and R are true but R is not the correct explanation of A. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. டி, A is false but R is true. கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, both A and R are true and R is the correct explanation of A. அடுத்து 372வது கொஸ்டின், which of the following is an example of business responsibility towards the wider economy? பரந்த பொருளாதாரத்துக்கான வணிக பொறுப்பின் எடுத்துக்காட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, கிரியேட்டிங் ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. உற்பத்தியாளரோட உற்பத்தி சார் வேலைவாய்ப்பை உருவாக்கி அது மூலமாக பொருளாதார நடவடிக்கையில் பங்களிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி, டிஸ்ட்ராயிங் ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி டெலிபரேட்லி. உற்பத்தி திறனை வந்து வேணும்னே வந்து அழிக்கிறது. சி, அவாய்டிங் ஆல் இன்வெஸ்ட்மெண்ட். எல்லா வகையான முதலீடையும் தவிர்க்கணும் அப்படிங்கிறாங்க. டி, என்கரேஜிங் இல்லீகல் டிரான்சாக்ஷன். சட்டவிரோத பரிவர்த்தனைக்கு அது எல்லாத்தையுமே ஊக்கப்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கிரியேட்டிங் ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் அண்டு கான்ட்ரிபியூட்டிங் டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 373வது கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ரெஸ்பான்சிபிள் கார்பரேட் பிஹேவியர். ஒரு பொறுப்பான நிறுவன நடத்தை தொடர்பான கூற்று வந்து எதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து, இட் மே என்ஹான்ஸ் எம்ப்ளாயி கமிட்மெண்ட். இதில் வந்து பணியாளரோட அர்ப்பணிப்பை வந்து மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
செகண்டு, இட் கேன் சப்போர்ட் கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ். ஒரு நுகர்வோரோட நம்பிக்கையை வந்து ஆதரிக்கிற விதமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. தேர்டு வந்து இட் மே ஸ்ட்ரென்தன் ரிலேஷன்ஷிப் வித் சப்ளையர்ஸ். ஒரு வழங்குனரோட உறவுகளை வந்து வலுப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. ஃபோர்த் வந்து இட் நெசசரிலி எலிமினேட் எவ்ரி கான்ஃப்ளிக்ட் அமாங் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இதில் வந்து பங்குதாரரோட ஒவ்வொரு முரண்பாட்டையும் இதில் வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1, 2 and 3 ஒன்லி, பி 1 and 4 ஒன்லி, சி 2, 3 and 4 ஒன்லி, டி வந்து 1, 2, 3 and 4. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2 and 3 ஒன்லி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 374வது கொஸ்டின். A company identifies that one production process is profitable but creates substantial environmental damage. ஒரு உற்பத்தி செயல்முறை வந்து அவங்க லாபகரமாக இருந்தாலும், அவங்க உற்பத்தி செயல்முறையில் லாபகரமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சுற்றுச்சூழல் பாதிப்பை வந்து ஏற்படுத்துகிறத அந்த நிறுவனம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சதும் மேனேஜ்மெண்ட் redesigns the process even through the transition temporarily reduces profit. ஒரு உற்பத்தி செயல்முறை லாபகரமாக இருக்குது, ஆனாலும் அவங்க ஒரு குறிப்பிட்ட சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை வந்து மற்ற காலத்துலேயும் இந்த லாபம் வந்து குறையுது அப்படின்னாலும் அந்த நிறுவனம் அந்த செயல்முறையை வந்து மறு வடிவமைக்கிறாங்க. எதனால சுற்றுச்சூழலை வந்து பாதிக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த செயல்முறையை வந்து திரும்ப மறு வடிவமைக்கிறாங்க. அப்படி மறு வடிவமைக்கும் போது அவங்களோட லாபம் வந்து குறையுது. இந்த முடிவு வந்து எதை வந்து வலுவாக வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ எக்ஸ்க்ளூசிவ் ஃபோக்கஸ் ஆன் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட். ஒரு குறுகிய கால லாபம் மட்டும்தான் கவனத்தில் வச்சுக்கிறாங்க. பி இன்டகிரேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி வித் லாங் டேர்ம் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. சுற்றுச்சூழல் பொறுப்பை வந்து ஒரு நீண்டகால வணிக உற்பத்தியோட ஒருங்கிணைக்கிறது. சி அபண்டன்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ். ஒரு வணிக நோக்கத்தை வந்து கைவிடுறது. சி டி அவாய்டன்ஸ் ஆஃப் ஆல் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி. எல்லா உற்பத்தி செயல்பாடுகளையும் தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி இன்டகிரேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி வித் லாங் டேர்ம் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 375வது கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ரொவைட்ஸ் தி மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டேக் ஹோல்டர் பேஸ்டு வியூ ஆஃப் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு சமூக பொறுப்பின் பங்குதாரர் அடிப்படையிலான மிக விரிவான பார்வை அல்லாதது எது, பார்வையை வந்து வழங்குறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிஸ்னஸ் ஷுட் ஃபோக்கஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் ஓனர்ஸ் பிகாஸ் தே ப்ரொவைட் கேபிட்டல். ஒரு மூலதனத்தை வழங்குறதுனால வணிக உரிமையாளர் மட்டும் மையமாக கொள்ள வேண்டும். ஒரு மூலதன உரிமையாளர் வழங்குறதுனால அந்த உரிமையாளரை மட்டுமே வந்து வணிகம் வந்து மையமாக வச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. பி பிஸ்னஸ் ஷுட் பேலன்ஸ் தி லெஜிட்டிமேட் interest of owners, employees, consumers, government, creditors, suppliers, community and environment. உரிமையாளர்கள், பணியாளர்கள், நுகர்வோர், அரசு, கடனளிப்போர், வழங்குகிறவர், சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல். இது எல்லாத்தோடையும் நியாயமான நலனை வந்து வணிகம் வந்து சமநிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சி பிஸ்னஸ் ஷுட் சாட்டிஸ்ஃபை ஒன்லி கவர்மெண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ். வணிகம் அப்படிங்கிறது அரசு தேவையை மட்டும் நிறைவேற்ற வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டி பிஸ்னஸ் ஷுட் ட்ரீட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அட் சேரிட்டபிள் ஆக்டிவிட்டி அலோன். வணிகம் அப்படிங்கிறது ஒரு சமூக பொறுப்பை வந்து ஒரு தொண்டு நடவடிக்கையாக மட்டும்தான் கருதணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி பிஸ்னஸ் ஷுட் பேலன்ஸ் தி லெஜிட்டிமேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓனர், எம்ப்ளாயீஸ், கன்சியூமர்ஸ், கவர்மெண்ட், கிரெடிட்டார்ஸ், சப்ளையர்ஸ், கம்யூனிட்டி அண்டு என்விரான்மெண்ட். இதான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து 376வது கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பெஸ்ட் எக்ஸ்பிளைன்ஸ் தி
ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டு ஸ்டேக் ஹோல்டர் ட்ரஸ்ட்டு. வணிக பொறுப்புக்கும் பங்குதாரர் நம்பிக்கைக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பை விளக்குறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ரெஸ்பான்சிபிள் கான்டக்ட் கேன் ஸ்ட்ரென்தன் கான்ஃபிடன்ஸ் இன் தி ஆர்கனைசேஷன். ஒரு பொறுப்பான நடத்தை அப்படிங்கிறது நிறுவனத்து மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து வலுப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. பி, ஸ்டாக் ஹோல்டர் ட்ரஸ்ட்டு டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் அட்வர்டைசிங் எக்ஸ்பெண்டிச்சர். பங்குதாரர் நம்பிக்கை அப்படிங்கிறது விளம்பர செலவை மட்டும்தான் சார்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க. சி, ரெஸ்பான்சிபிள் கான்டக்ட் கேஸ் நோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஸ்டாக் ஹோல்டர் ரிலேஷன்ஷிப். பொறுப்பான நடத்தை அப்படிங்கிறது பங்குதாரரோட உறவுல எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டி, ட்ரஸ்ட் இஸ் ரெலவெண்ட் ஒன்லி டு ஷேர் ஹோல்டர்ஸ். நம்பிக்கை அப்படிங்கிறது எப்பயுமே பங்குதாரரோட மட்டும்தான் தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரெஸ்பான்சிபிள் கான்டக்ட் கேன் ஸ்ட்ரென்தன் கான்ஃபிடன்ஸ் இன் தி ஆர்கனைசேஷன் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 377வது கொஸ்டின், அசர்டைன் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசர்டைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிஸ்னஸ் ஷுட் அவாய்ட் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஈவன் வென் சச் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மே இன்க்ரீஸ் ஷார்ட் டேர்ம் சேல்ஸ். ஒரு குறுகிய கால விற்பனை அப்படிங்கிறத அதிகரிக்கக்கூடியதாக இருந்தாலும், ஒரு குறுகிய கால விற்பனை வந்து அதிகரிக்கிறதா இருந்தாலும் வணிகம் வந்து எந்த ஒரு தவறான வழிநடத்தும் விளம்பரத்தையும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம், மிஸ்லீடிங் கம்யூனிகேஷன் கேன் அண்டர்மைன் கன்சியூமர் ட்ரஸ்ட் அண்ட் எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஒரு தவறாக வழிநடத்தக்கூடிய எந்த ஒரு தகவல் தொடர்பும் நுகர்வோரோட நம்பிக்கையவும் அவங்களோட நெறிமுறை தரநிலையவும் பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. பி, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். சி, ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. டி, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்லன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 378வது கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் கன்சிஸ்டன்ட் வித் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் கன்சியூமர்ஸ். நுகர்வோருக்கான சமூக பொறுப்போட பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ப்ரொவைடிங் ப்ராடக்ட் சேஃப்டி இன்ஃபர்மேஷன். பொருள் பாதுகாப்பு தகவலை வந்து முழுமையாக வந்து வழங்கணும் அப்படிங்கிறாங்க. பி, எஸ்டாப்ளிஷிங் கிரிவன்ஸ் ரீட்ரஸல் மெக்கானிசம். ஒரு குறைதீர் முறைகளை வந்து ஏற்படுத்தணும். நுகர்வோரோட குறையை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு குறைதீர் முறையை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. சி, கேன்சலிங் மெட்டீரியல் ப்ராடக்ட் லிமிடேஷன்ஸ். ஒரு முக்கியமான பொருள் வரம்பு வந்து மறைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. டி, மெயின்டைனிங் ரெஸ்பான்சிபிள் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். ஒரு நியாயமான தரநிலையை வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, கேன்சலிங் மெட்டீரியல் ப்ராடக்ட் லிமிடேஷன்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 379வது கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் எம்ப்ளாயி வெல்ஃபேர். பணியாளர் நலன் தொடர்பான கூற்றை வந்து கவனிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து, சேஃப் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஆர் ரெலவெண்ட் டு எம்ப்ளாயி வெல்ஃபேர். ஒரு பாதுகாப்பான பணிச்சூழல் மூலமாக பணியாளர் நலனை வந்து தொடர்புடையதாக ஆக்கணும் அப்படிங்கிறாங்க. செகண்ட் வந்து, ஸ்கில் டெவலப்மெண்ட் கேன் இம்ப்ரூவ் எம்ப்ளாயி கேபபிலிட்டிஸ். ஒரு திறன் மேம்பாடு மூலமாக பணியாளரோட திறனை வந்து உயர்த்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது, ஃபேர் ட்ரீட்மெண்ட் கேன் கான்ட்ரிபியூட் டு எம்ப்ளாயி மொரேல். ஒரு நியாயமான அணுகுமுறை மூலமாக பணியாளரோட மன உற்சாகத்தில் பங்களிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்து, எம்ப்ளாயி வெல்ஃபேர் மீன்ஸ் சாட்டிஸ்ஃபையிங் எம்ப்ளாயீஸ் ரெகார்ட்லெஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனல் சஸ்டைனபிலிட்டி. ஒரு நிறுவனத்தோட நிலைத்தன்மையை பொருட்படுத்தாமல் பணியாளரோட எல்லா விதமான கோரிக்கையவும் நிறைவேற்றுறது தான் பணியாளர் நலன் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1, 2 and 3 ஒன்லி, பி 1 and 4 ஒன்லி,
சி வந்து 2 and 3 ஒன்லி, டி 1 2 3 and 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 2 and 3 ஒன்லி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 380வது கொஸ்டின். A business voluntarily invests in employee education and skill development even though there is no immediate financial return. This is primarily an example of ஒரு உடனடி நிதி வருவாய் இல்லைனாலும் ஒரு வணிக நிறுவனம் வந்து, அதாவது உடனடியாக வந்து அவங்களுக்கு நிதி வருவாய் வந்து இல்லைனாலும் ஒரு வணிக நிறுவனம் பணியாளரோட கல்வி அது மட்டும் இல்லாமல் அவங்களோட திறன் மேம்பாட்டில் முதலீடு செய்கிறாங்க. இது வந்து எந்த விதமான எதுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கன்சியூமர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நுகர்வோர் சுரண்டல், பி எம்ப்ளாயி ஓரியன்டட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பணியாளர் சார்ந்த சமூக பொறுப்பு, சி அன்ஃபேர் காம்படிஷன் நியாயமற்ற போட்டி, டி டேக்ஸ் அவாய்டன்ஸ் வரி தவிர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி எம்ப்ளாயி ஓரியன்டட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 381வது கொஸ்டின். மேட்ச் தி ஃபாலோயிங். லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ஓட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் 1ல் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கன்சியூமர்ஸ், எம்ப்ளாயீஸ், காம்படிட்டர்ஸ், கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் 2ல் ஃபேர் காம்படிஷன், அக்யூரேட் இன்ஃபர்மேஷன், சேஃப் ஒர்க் பிளேஸ், சோசியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்சியூமர் அப்படின்னாலே நம்மளுக்கு எது ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா அக்யூரேட் இன்ஃபர்மேஷன், கன்சியூமருக்கு தேவையான எல்லா தகவல்களையும் தெரிவிக்கணும். செகண்ட் வந்து எம்ப்ளாயை பொறுத்தளவு அவங்களுக்கு ஒரு சேஃப்டியான ஒர்க் பிளேஸை வந்து உருவாக்கி கொடுக்கணும். காம்படேட்டரை பொறுத்தளவு அவங்களோட ஃபேர் காம்படிஷன் வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிடணும். ஃபோர்த் கம்யூனிட்டியை பொறுத்தளவு சோசியல் டெவலப்மெண்ட். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் 2C 2 3 4 1 4 அந்த ஆர்டர் தான் கரெக்டான ஆர்டர். அடுத்து 382வது கொஸ்டின். விச் ஆக்ஷன் பெஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் சப்ளையர்ஸ், அதாவது ஒரு வழங்குனரோட பொறுப்பான நடத்தை எதை வந்து வெளிப்படுத்தக்கூடிய செயலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ unliterally சேஞ்சிங் அக்ரீடு டேர்ம்ஸ் வித்தவுட் கம்யூனிகேஷன், தகவல் எதுவுமே தெரிவிக்காமல் அவங்க ஒப்புக்கொண்ட நிபந்தனையை வந்து ஒரு தலைபட்சமாக மாற்றக்கூடியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பி டிலேயிங் பேமெண்ட்ஸ் வித்தவுட் வேலிட் ரீசன், ஒரு நியாயமான காரணமே இல்லாமல் பணம் செலுத்துவதை தாமதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி ஷேரிங் கான்ஃபிடென்ஷியல் சப்ளையர் இன்ஃபர்மேஷன் வித்தவுட் காம்படிட்டர், வழங்குனரோட ரகசிய தகவலை வந்து போட்டியாளருக்கு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டி மெயின்டைனிங் ஃபேர் கான்ட்ராக்சுவல் டீலிங்ஸ் அண்டு டைம்லி கம்யூனிகேஷன், ஒரு நியாயமான ஒப்பந்த நடைமுறை மூலமாக சரியான நேரத்தில் தகவல் தொடர்பை வந்து பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி மெயின்டைனிங் ஃபேர் கான்ட்ராக்சுவல் டீலிங்ஸ் அண்டு டைம்லி கம்யூனிகேஷன். அடுத்து 383வது கொஸ்டின். அசர்டைன் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசர்டைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கம்யூனிட்டி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் பிஸ்னஸ் டெசிஷன்ஸ், சமூகத்தோட எதிர்பார்ப்பு எப்பயுமே ஒரு வணிக முடிவை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் மே கிரியேட் எக்கனாமிக் சோசியல் அண்ட் என்விரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ் ஆன் சரௌண்டிங் கம்யூனிகேட்ஸ், வணிக செயல்பாடு அதை சுற்றி இருக்கக்கூடிய சமூக பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் விளைவை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். பி ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ், கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. சி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. டி ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ, கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ.
அடுத்து 284வது கொஸ்டின், a manufacturing company installs pollution control equipment even though the existing minimum legal requirement is less strengthened. What does this decision primarily demonstrate? ஒரு உற்பத்தி நிறுவனம் வந்து அவங்களோட குறைந்தபட்ச சட்ட தேவையை வந்து தேவையாக இருந்தாலும் மாசு கட்டுப்பாடு சம்மந்தமாக அவங்களோட உபகரணங்களை வந்து நிறுவுகிறாங்க. இந்த முடிவு வந்து எதை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு உற்பத்தி நிறுவனம் அவங்களோட குறைந்தபட்ச சட்ட தேவையாக இருந்தாலும் மாசு கட்டுப்பாடு சம்மந்தமான ஒரு உபகரணத்தை வந்து நிறுவுகிறாங்க. இது வந்து எதை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, அவாய்டன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்தியை வந்து தவிர்க்கிறது. பி, ப்ரொடக்டிவ் என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி, முன்முயற்சியான சுற்றுச்சூழல் பொறுப்பு. சி, கன்சியூமர் டிஸ்கிரிமினேஷன், நுகர்வோர் பாகுபாடு. டி, ஃபினான்சியல் இர்ரெஸ்பான்சிபிலிட்டி, நிதி பொறுப்பின்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, ப்ரோஆக்டிவ் என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சரியான ஆன்சர். அடுத்து 385வது கொஸ்டின், which of the following best distinguishes legal responsibility from ethical responsibility? ஒரு சட்டப்பூர்வ பொறுப்பையும் ஒரு நெறிமுறை பொறுப்பையும் வேறுபடுத்துறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் வாலண்டரி, சட்டப்பூர்வ பொறுப்பு அப்படிங்கிறது எப்பயுமே வந்து தன்னார்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி, எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டிட்டர்மைன்டு எக்ஸ்க்ளூசிவ்லி பை கோர்ட், நெறிமுறை பொறுப்பு அப்படிங்கிறது ஒரு நீதிமன்றத்தால் மட்டுமே தீர்மானிக்கப்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சி, லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி அரைசஸ் ஃப்ரம் லா, whereas ethical responsibility reflects standards of fairness and appropriate conduct beyond mere legal complaints. ஒரு சட்டப்பூர்வ பொறுப்பு அப்படிங்கிறது சட்டத்தில் இருந்து தான் உருவாகுது. ஆனால் நெறிமுறை பொறுப்பு அப்படிங்கிறது வெறும் சட்ட இணக்கத்தை தாண்டி அவங்களோட நியாயம் மற்றும் பொருத்தமான நடத்தையோட இதை வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி வந்து there is no difference between the two, ரெண்டுக்குமே வந்து எந்த ஒரு வேறுபாடும் இல்லை அப்படிங்கிறாங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி, லீகல் ரெஸ்பான்சிபிலிட்டி அரைசஸ் ஃப்ரம் லா, whereas ethical responsibility reflects standards of fairness and appropriate conduct beyond mere legal complaints. அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 386வது கொஸ்டின், which of the following combination represents a balanced approach to social responsibility? சமூக பொறுப்புக்கான சமநிலையான அணுகுமுறையை வந்து பிரதிபலிக்கக்கூடிய சேர்க்கை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான இது வந்து 4 இது கொடுத்துருக்காங்க. அது எதெல்லாம் வந்து சமூக சமநிலையான அணுகுமுறையை வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எக்கனாமிக் வயபிலிட்டி, பொருளாதார நிலைத்தன்மை. செகண்ட் வந்து லீகல் கம்ப்ளைண்ட்ஸ், சட்ட இணக்கம். தேர்ட் வந்து எத்திக்கல் கான்டக்ட், நெறிமுறை நடத்தை. ஃபோர்த் வந்து ஸ்டாக் ஹோல்டர் வெல்ஃபேர், பங்குதாரர் நலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் ஏ 1 and 2 only, B 2 and 3 only, C 1, 2 and 3 only, D 1, 2, 3 and 4. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2, 3 and 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். 387வது கொஸ்டின், which of the following is most likely to damage the social legitimacy of a business? ஒரு வணிகத்தோட சமூக அங்கீகாரத்தை அதிகம் பாதிக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, டிரான்ஸ்பரண்ட் கம்யூனிகேஷன், வெளிப்படையான தகவல் தொடர்பு. பி, ரெஸ்பான்சிபிள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், பொறுப்பான கழிவு மேலாண்மை. சி, கன்சிஸ்டன்ட் எத்திக்கல் கான்டக்ட், தொடர்ச்சியான நெறிமுறை நடத்தை. டி, ரிப்பீட்டட் வேலியேஷன் ஆஃப் ஸ்டாக் ஹோல்டர் இன்ட்ரெஸ்ட், பங்குதாரர் நலன்களை தொடர்ந்து மீறுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, ரிப்பீட்டட் வயலேஷன் ஆஃப் ஸ்டாக் ஹோல்டர் இன்ட்ரெஸ்ட். இதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 388வது கொஸ்டின், அசர்டைன் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசர்டைன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கேன் பி வியூட் ஆஸ்
a long-term investment in stakeholder relationship. நிறுவனத்தோட சமூக பொறுப்பை பொறுத்தளவு பங்குதாரர் உறவில் வந்து மேற்கொள்ளப்படக்கூடிய நீண்டகால முதலீடாக கருதுகிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரீசன் ட்ரஸ்ட் அண்ட் கோஆப்ரேஷன் டெவலப்டு த்ரூ ரெஸ்பான்சிபிள் கான்டக்ட் மே சப்போர்ட் ஆர்கனைசேஷனல் சஸ்டைனபிலிட்டி. ஒரு பொறுப்பான நடத்தை மூலமாக உருவாகக்கூடிய நம்பிக்கையும் ஒத்துழைப்பையும் நிறுவனத்தோட நிலைத்தன்மைக்கு ஆதாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். சி ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. டி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்து 389வது கொஸ்டின். If a business focuses only on short-term financial returns and ignores stakeholder concerns, which risk is most likely to arise over time? ஒரு வணிகம் வந்து அவங்களோட குறுகிய கால நிதி வருவாயில் கவனம் செலுத்தி பங்குதாரரோட கவலையை வந்து புறக்கணிக்காததுனால காலப்போக்கில் அது வந்து ஒரு இடராக வந்து உருவாகுது. அது எந்த இடரை வந்து அதிகமாக உருவாக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆட்டோமேட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ரெப்புடேஷன். நற்பெயரில் தானாகவே முன்னேறுறது. பி ஸ்ட்ராங்கர் ஸ்டாக் ஹோல்டர் ட்ரஸ்ட். ஒரு வலுவான பங்குதாரரோட நம்பிக்கையை வந்து சேகரிக்கிறது. சி ரெப்புடேஷனல் டேமேஜ் அண்ட் வீக்கெண்ட் ஸ்டாக் ஹோல்டர் ரிலேஷன்ஷிப். நற்பெயர் பாதிப்பு மற்றும் பங்குதாரர் உறவில் வந்து பலவீனமாகிறது. டி வந்து கேரண்டீடு சஸ்டைனபிள் க்ரோத். உறுதியான நிலையான வளர்ச்சியை வந்து உறுதிப்படுத்துறது. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி ரெப்புடேஷனல் டேமேஜ் அண்ட் வீக்கெண்ட் ஸ்டாக் ஹோல்டர் ரிலேஷன்ஷிப் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 390வது கொஸ்டின். எ கம்பெனி டிஸ்கவர்ஸ் தட் இட்ஸ் சப்ளையர் யூசஸ் அன்சேஃப் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். ஒரு வழங்குனர் வந்து அவங்களோட பாதுகாப்பற்ற பணிச்சூழ்நிலையை வந்து பயன்படுத்துகிறத ஒரு நிறுவனம் கண்டுபிடிக்கிறாங்க. இன்ஸ்டீட் ஆஃப் இக்னோரிங் தி இஷ்யூ தி கம்பெனி ரிக்வயர்ஸ் கரெக்டிவ் ஆக்ஷன் அண்டு மானிட்டர்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ். தீஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் கண்டறிகிறாங்க. அது மூலமாக அதை புறக்கணிக்காமல் திருத்தக்கூடிய நடவடிக்கை வந்து மேற்கொள்ள செய்கிறாங்க. இதை வந்து இந்த இணக்கத்தை வந்து கண்காணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ரெஸ்பான்சிபிள் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். ஒரு பொறுப்பான வளங்கள் சங்கிலி மேலாண்மையை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. பி வந்து கன்சூமர் செக்மெண்டேஷன். நுகர்வோர் பிரிவாக்கத்தை வெளிப்படுத்துது. சி மார்க்கெட் வித்ட்ராயல். சந்தையிலிருந்து விலகுறதை வெளிப்படுத்துது. டி ஃபினான்சியல் ஸ்பெகுலேஷன். நிதி ஊக நடவடிக்கை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெஸ்பான்சிபிள் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டை தான் வெளிப்படுத்துது. அடுத்து 391வது கொஸ்டின். மேட்ச் தி ஃபாலோயிங். லிஸ்ட் 1 லிஸ்ட் 2ஓட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் 1ல் அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி, சஸ்டைனபிலிட்டி, ஃபேர்னஸ் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2ல் ஓப்பன்னஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் டெசிஷன்ஸ், லாங் டேர்ம் பேலன்ஸ், ஈக்குட்டபிள் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் டெசிஷன்ஸ் ரெண்டாவது. டிரான்ஸ்பரன்சி அப்படின்னா ஓப்பன்னஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். சஸ்டைனபிலிட்டி அப்படின்னா லாங் டேர்ம் பேலன்ஸு. ஃபேர்னஸ் அப்படின்னா ஈக்குட்டபிள் ட்ரீட்மெண்ட். அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 2, 1, 3, 4 அப்படிங்கிற ஆர்டர் தான் கரெக்டான ஆர்டர். 292வது கொஸ்டின். விச் ப்ராக்டிஸ் பெஸ்ட் சப்போர்ட்ஸ் லாங் டேர்ம் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி. ஒரு நீண்ட கால சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை வந்து சிறப்பாக ஆதரிக்கக்கூடிய நடைமுறை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மேக்சிமைசிங் வேஸ்ட் ஜென்ரேஷன். கழிவு உருவாக்கத்தை வந்து அதிகப்படுத்தணும். பி எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்ட் ரிடக்ஷன் ஆஃப் அவாய்டபிள் பொல்யூஷன்.
வளங்களை வந்து திறமையாக பயன்படுத்துறதை தவிர்க்கக்கூடிய எந்த ஒரு மாசுபாட்டையும் குறைக்கிறது. சி வந்து இக்னோரிங் என்விரான்மெண்டல் இம்பேக்ட்ஸ், சுற்றுச்சூழலை தாக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து புறக்கணிக்கணும் அப்படிங்கிறாங்க. டி இன்க்ரீசிங் ரிசோர்ஸ் கன்சம்ஷன் வித்தவுட் கண்ட்ரோல், கட்டுப்பாடே இல்லாமல் வள பயன்பாட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் அண்டு ரிடக்ஷன் ஆஃப் அவாய்டபிள் பொல்யூஷன், அதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 393வது கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் பிஸ்னஸ் அண்ட் சொசைட்டி. வணிகம் மற்றும் சமூகம் தொடர்பான கூற்றை வந்து கவனிக்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சொசைட்டி ஃபார் ரிசோர்ஸஸ் அண்டு மார்க்கெட்ஸ், வளங்கள் மற்றும் சந்தைகளுக்கு வணிகம் வந்து சமூகத்தை சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, சொசைட்டி கேன் பி அஃபெக்டட் பை பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ், வணிக செயல்பாடால் தான் சமூகம் வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் வந்து தேர்ஃபோர் பிஸ்னஸ் சொசைட்டி ரிலேஷன்ஸ் இன்வால்வ் மியூச்சுவல் டிபெண்டன்ஸ், அதனால வணிகம் வந்து வணிகம் மற்றும் சமூகம் இது ரெண்டோட உறவுமே பரஸ்பர சார்புடையது அப்படிங்கிறாங்க. ஃபோர்த் வந்து பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட் ஆஃப் சொசைட்டி, வணிக செயல்பாடு வந்து சமூகத்திலிருந்து முழுமையான சுதந்திரமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1, 2 and 3 ஒன்லி, பி 1 and 4 ஒன்லி, சி 2 and 4 ஒன்லி, டி வந்து 1, 2, 3 and 4. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2 and 3 ஒன்லி. 394வது கொஸ்டின், அசர்டைன் ரீசன் கொடுத்துருக்காங்க. அசர்டைன் வந்து ரெஸ்பான்சிபிள் பிஸ்னஸ் should consider the long term consequences of their decisions. ஒரு பொறுப்பான வணிகம் அப்படிங்கிறது அவங்களோட முடிவை பொறுத்தளவு அவங்களோட நீண்ட கால விளைவுகளை கருத்தில் வச்சு தான் அவங்களோட முடிவை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ரீசன் வந்து சம் பிஸ்னஸ் டெசிஷன்ஸ் கேன் கிரியேட் கான்சிக்வன்சஸ் தட் எக்ஸ்டெண்ட் பியாண்ட் தி இமீடியட் ஃபினான்சியல் பீரியட். ஒரு சில காரணங்களால் வணிக முடிவுகள் வந்து உடனடியாக எடுத்தோம் அப்படின்னா அவங்களோட விளைவு வந்து அது வந்து ஒரு விளைவை வந்து ஏற்படுத்தலாம். உடனடியாக எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது வந்து அவங்களோட வணிகத்துக்கு வந்து ஒரு விளைவை வந்து ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸு, பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ, சி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ, டி ஏ இஸ் ட்ரூ ஃபால்ஸு பட் ஆர் இஸ் ட்ரூ அப்படின்னு இருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்து 395வது கொஸ்டின், which of the following best illustrates the principle of accountability in corporate social responsibility? நிறுவன சமூக பொறுப்புணர்வு கொள்கையை சிறப்பாக விளக்கக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பப்ளிஷிங் ரெலவெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் அக்செப்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அவுட்கம்ஸ், ஒரு தொடர்புடைய செயல்திறன் தகவலை வெளியிடுறது மூலமாக விளைவுகளுக்கு பொறுப்பேற்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி அவாய்டிங் ஆல் எக்ஸ்டர்னல் எவாலுவேஷன், எல்லா வெளிப்புற மதிப்பையும் தவிர்க்கணும் அப்படிங்கிறாங்க. சி ஹைடிங் நெகட்டிவ் அவுட்கம்ஸ், எதிர்மறையான விளைவுகளை வந்து மறைக்கிறது. டி டிரான்ஸ்ஃபரிங் ரெஸ்பான்சிபிலிட்டி டு அன்ரிலேட்டட் பார்ட்டிஸ், தொடர்பில்லாத தரப்புகளிலிருந்து வரக்கூடிய பொறுப்பை வந்து மாற்றக்கூடியது அப்படிங்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பப்ளிஷிங் ரெலவெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் அக்செப்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அவுட்கம்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். 396வது கொஸ்டின், எ கம்பெனி ரெடியூசஸ் unnecessary பேக்கேஜிங், லாயர்ஸ் எனர்ஜி கன்சம்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்ஸ் ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சி சிமுலேஷனலி, which conclusion is most appropriate? ஒரு நிறுவனம் வந்து அவங்களோட தேவையில்லாத இதெல்லாம் குறைக்கிறதுனால அவங்களோட ஆற்றல் வந்து அதிகமாகுது, அதே சமயத்தில் உற்பத்தி திறனையும் மேம்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான பொருத்தமான முடிவு எதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தேவையற்ற செலவெல்லாம் வந்து குறைக்கிறதுனால நுகர்வோரோட உற்பத்தி திறனை வந்து மேம்படுத்த முடியுது, அதிகமான அளவில் மேம்படுத்த முடியுது. இது வந்து எந்த
எந்ததுக்கு பொருத்தமான முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி கேன் சம்டைம் சப்போர்ட் எக்கனாமிக் எஃபிஷியன்சி. ஒரு சுற்றுச்சூழல் பொறுப்பை பொறுத்தளவு ஒரு சில சமயத்தில் பொருளாதார செயல்திறனுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பி, என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்வேஸ் ரெடியூசஸ் ப்ரொடக்டிவிட்டி. சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது எப்பயுமே சுற்றுச்சூழல் பொறுப்பு அப்படிங்கிறது எப்பயுமே உற்பத்தி திறனை குறைக்கும் அப்படிங்கிறாங்க. சி, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி கேனாட் எக்ஸிஸ்ட். சமூக பொறுப்பு செயல்திறனும் ஒன்றாக தான் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் இஸ் அன்ரிலேட்டட் டு பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ். சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது மேலாண்மைக்கும் வணிக செயல்பாட்டுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை அப்படிங்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, என்விரான்மெண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி கேன் சம்டைம்ஸ் சப்போர்ட் எக்கனாமிக் எஃபிஷியன்சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 397வது கொஸ்டின், which of the following represents the highest level of responsiveness to stakeholder concerns? பங்குதாரர் கவலைக்கான ஒரு உயர்ந்த அளவிலான பதிலளிப்பை வெளிப்படுத்துறது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, இக்னோரிங் ஸ்டாக் ஹோல்டர் கன்சர்ன். பங்குதாரர் கவலைகளை புறக்கணிக்கணும் அப்படிங்கிறாங்க. பி ரெஸ்பாண்டிங் ஒன்லி வென் இல்லீகலி கம்ப்ளைடு. சட்டப்படி கட்டாயப்படுத்தாமல் அவங்களுக்கு பதில் அளிக்கணும் அப்படிங்கிறாங்க. சி, ஐடென்டிஃபையிங் கன்சர்ன்ஸ், என்கேஜிங் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்டகிரேட்டிங் ரெலவெண்ட் கன்சர்ன்ஸ் இன்டு டெசிஷன் மேக்கிங். கவலைகளை அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்களோட பங்குதாரரோட ஈடுபாடோட அவங்களோட கவலையில் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறாங்க. டி, ரெஸ்பாண்டிங் ஒன்லி ஆஃப்டர் ரெப்புடேஷனல் டேமேஜ் அக்கர்ஸ். நற்பெயர் பாதிக்கப்பட்ட பிறகும் அவங்களுக்கு பதிலளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஐடென்டிஃபையிங் கன்சர்ன்ஸ், என்கேஜிங் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்டகிரேட்டிங் ரெலவெண்ட் கன்சர்ன்ஸ் இன்டு டெசிஷன் மேக்கிங் தான் சரியான ஆன்சர். அடுத்து 398வது கொஸ்டின், அசர்டைன் ரீசன். அசர்டைன் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ப்ராடர் தென் பிளான்த்ரி. சமூக பொறுப்பு அப்படிங்கிறது தொண்டு நடவடிக்கையை விட விரிவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ளூட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்டாக் ஹோல்டர்ஸ், எத்திக்கல் கான்டக்ட், லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் கன்சிடரேஷன். சமூக பொறுப்பு அப்படிங்கிறதுலேருந்து பங்குதாரர்களோட பொறுப்பு நடத்தல் அப்படிங்கிறது நெறிமுறை நடத்தை, சட்ட இணக்கம் மற்றும் சுற்றுச்சூழல் கருத்து, இது எல்லாத்தையுமே உள்ளடக்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் ஏ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. பி, ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். சி, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. டி, ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஆர் இஸ் ட்ரூ. இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அடுத்து 399வது கொஸ்டின், a business earns high profits but repeatedly violates consumer rights, employee welfare and environmental standards. Which assessment is most appropriate? ஒரு வணிகம் அவங்க லாபம் ஈட்டினாலும் நுகர்வோரோட உரிமை மற்றும் பணியாளர் நலன், சுற்றுச்சூழல் தரநிலை, இது எல்லாத்தையுமே மீறுறாங்க. இதுக்கான பொருத்தமான மதிப்பீடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி அலோன் ப்ரோவஸ் கம்ப்ளீட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதிக லாபம் மட்டும்தான் அவங்களோட முழுமையான சமூக பொறுப்பை நிரூபிக்குது. பி, தி பிஸ்னஸ் இஸ் சோசியலி ரெஸ்பான்சிபிள் பிகாஸ் இட் கிரியேட்ஸ் ப்ராஃபிட். இது லாபம் ஈட்டுறத அந்த வணிகம் சமூக பொறுப்போட தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. சி, social responsibility is irrelevant with financial performance is strong. நிதி செயல்திறன் அப்படிங்கிறது வலுவாக இருக்கிறதுனால சமூக பொறுப்போட தொடர்பற்றதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டி, ஃபினான்சியல் சக்ஸஸ் டஸ் நாட் பை இட் செல்ஃப் எஸ்டாப்ளிஷ் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்டாக் ஹோல்டர் அண்ட் சோசியல் ஆப்ளிகேஷன்ஸ் மஸ்ட் ஆல்சோ பி கன்சிடர்டு. நிதி வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் சமூக பொறுப்பாக நிரூபிக்காது. அதே சமயத்தில் பங்குதாரர் அவங்களோட சமூக கடமை
இதெல்லாம் வந்து கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஃபினான்சியல் சக்ஸஸ் டஸ் நாட் பை இட் செல்ஃப் எஸ்டாப்ளிஷ் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டாக்ஹோல்டர் அண்டு சோசியல் ஆப்ளிகேஷன் மஸ்ட் ஆல்சோ பி கன்சிடர்டு. இதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து 400வது கொஸ்டின். Which of the following best represents the comprehensive concept of social responsibility of business? வணிகத்தில் சமூக பொறுப்பு அப்படிங்கிறது அதோட முழுமையான கருத்தை வந்து விளக்குறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மேக்ஸிமைசிங் ப்ராஃபிட் வித்தவுட் கன்சிடரிங் சோசியல் கான்சிக்வன்சஸ். ஒரு சமூக விளைவை வந்து கருத்தில் கொள்ளாமல் லாபத்தை வந்து அதிகப்படுத்துறது தான் இதுக்கான காரணம். பி ஃபுல்ஃபில்லிங் ஒன்லி மாண்டேட்ரி லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஒரு கட்டாயமான சட்ட தேவைகளை மட்டும் நிறைவேற்றுறது. சி பேலன்சிங் எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் வித் லீகல் எத்திக்கல் என்விரான்மெண்டல் அண்ட் ஸ்டாக் ஹோல்டர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒரு பொருளாதார செயல்திறனை சட்ட நெறிமுறைக்கு கட்டுப்பட்டு சுற்றுச்சூழல் மற்றும் அவங்க பங்குதாரரோட பொறுப்போட சமநிலைப்படுத்துறது. டி வந்து ரீப்ளேசிங் பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்ஸ் என்டையர்லி வித் சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ். வணிக நோக்கம் வந்து முழுமையாக வந்து ஒரு தொண்டு நடவடிக்கையால் மாற்றக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பேலன்சிங் எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் வித் லீகல் எத்திக்கல் என்விரான்மெண்டல் அண்டு ஸ்டாக் ஹோல்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் கரெக்டான ஆன்சர். இதில் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இது 400 கொஸ்டின்ஸ் வந்து ஃபஸ்ட் சாப்டரில் 4 சைடு சப்ஹெட்டிங்குள்ளே 400 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது பூராமே வந்து நம்மளுக்கு பிளேலிஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சி வெற்றி படிக்கட்டு யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் வந்து பிஜிடிஆர்பி காமர்ஸ் 2026 அப்படிங்கிறதுல உங்களுக்கு வந்து வீடியோ வந்து அப்லோடு பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து அதை வந்து எல்லா வீடியோவையும் பார்த்துக்கோங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.